ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேஷ்னல் ஹை ஸ்பீட் ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமானவங்களை பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 26 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட்டு வந்து ஏப்ரல் 24, 2025. சரிங்களா, இதுதான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் சிபிடி எக்ஸாம் இருக்குது. அதுக்கான கால் லெட்டர் வந்து உங்களுக்கு இமெயில் எஸ்எம்எஸ் மூலயமா அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ, செக்ஷன் பி சொல்லிட்டு. செக்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். இனிஷியலாக உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ஒர்க் கொடுப்பாங்க. அப்புறம் தேவையை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே போல் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 35 வயசு. ஓகேங்களா. மினிமம் 20, மேக்ஸிமம் 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 1990, அதற்கு பிறகும் 31 மார்ச் 2005, இதுக்கு முன்னாடியும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு இப்படி தான் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2025 அதன்படி தான் கால்குலேட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேலும் சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்ப்போம். என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு. ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜர். ஓகேங்களா. போஸ்ட் கோட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில், அப்புறம் வேரியஸ் டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 வேகன்சி. இதுக்கு நீங்கள் பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். அதே போல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், இதுக்கு 17 வேகன்சி. பிஇ பிடெக் வந்து எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். அப்புறம் எஸ்என்டி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். அதாவது இசி வந்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் பிஇ பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு 4 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. அதே போல் கூட வந்து ஒரு 2 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. ரிலவெண்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக இது வந்து மேண்டரி. ஓகேங்களா. ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அவங்க சொன்ன பிரான்ச்சில் நீங்கள் படிச்சிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் ஏலேயே அப்புறம் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர் ஆர்கிடெக்சர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே போல் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இதுக்கு வந்து நீங்கள் பிஇ பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிசிப்ளின் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அல்லது நீங்கள் எம்சிஏ படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கும் மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதுக்குமே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் லெவலுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்புறம் செக்ஷன் பி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் டைம் ரெகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரோக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் வந்து நீங்கள் எந்த பிரான்ச் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே அதே தான், எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜென்ரல், இதுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. இந்த ப்ரோக்யூர்மெண்ட்டுக்கு வந்து 1 வேகன்சி. சரிங்களா. அதுவும் யூஆர் கோட்டா தான். இதுவுமே யூஆர் கோட்டா தான். 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி வந்து ஃபுல் டைமில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்குமே மேக்ஸிமம் ஏஜில் வந்து 35 வயசு தான். மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே சேம் தான். ஓகேங்களா. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டேபிளை தெளிவாக பார்த்துக்குங்க. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி எதில் வந்து உங்களுக்கு குவாலிஃபை ஆகுறீங்கன்னு பார்த்துட்டு தெளிவாக வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அதே போல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பேஸ் பண்ணி நீங்கள் மோர் தென் 1 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளானாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா. தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்ளிகேஷனை தனித்தனியாக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஜாப் ப்ரொஃபைல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணலாம். சரிங்களா. அதில் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. சிபிடி, பர்சனல் இன்டர்வியூ, அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிபிடி பற்றின எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே செக் பண்ணி கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் லெட்ரு, ஏதாவது கம்யூனிகேஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் மூலியமாக தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ ஆக்டிவ் இருக்கிற இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது சொல்லியிருக்காங்க.
மெடிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் கம்பெனியோட நிறுவனத்தோட கைட்லைன்ஸ் படி தான் நாங்கள் வந்து செக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் லெவலுக்கு எப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸிக்யூட்டிவ் நான் டெக்னிக்கல் லெவலுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக அங்கே மெடிக்கல் ஸ்டாண்டர்டை செக் பண்ணிக்கங்க. அப்புறம் பாண்டிங் பற்றி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. செக்யூரிட்டி பாண்டிங் அதாவது ஷூரிட்டி பாண்டிங் பற்றி சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் போஸ்ட்டுக்கும் ரெகுலர் போஸ்ட்டுக்கும் இங்கேயுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு, அதாவது அப்பர் ஏஜ் லிமிட்டில் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோங்க நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். www.nhsrcl.in வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் தெளிவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கலாக கொரிஸ் இருந்துச்சுன்னா, டவுட் இருந்துச்சுன்னா ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் நீங்கள் வந்து 10 AM to 5 AM ஒர்க்கிங் டேஸில் கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைம் டு டைம் வந்து அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிட்டெட் வச்சுருந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன், சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.